ஐபிஎல்லோட 55வது போட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டெல்லி கேபிட்டல்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 14 புள்ளிகள் அதிகபட்சமாக பெற முடியும். ஏற்கனவே டாப் 4 டீம்ஸு 14 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறதுனால எஸ்ஆர்ஹெச்சுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். பட் அஃபீஷியலாக அவுட்டுன்னு இப்போதைக்கு சொல்ல முடியல, தியரட்டிக்கல் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த போட்டியில் தோத்தாங்கன்னா கண்டிப்பாக வெளியில். டிசியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஏறுமுகமாக இருந்தாங்க. கண்டிப்பாக உங்களோட லெவல் வேறு அப்படின்னு யோசிக்கிற இடத்துல ரீசன்ட் மேட்சஸில் டவுன் ஆகிட்டு இருக்காங்க, தூத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த போட்டி உங்களுக்கு முக்கியமான போட்டியாக இருக்கும். @MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. விஷன் 11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. 7+4 10+1 கான்செப்ட் ரெண்டுமே இருக்குது. எதை பிக் பண்ணுமோ பிக் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள், நிறைய ஏர்னிங்ஸை ஏற்படுத்திக்கிங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. May 5 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 83 போட்டி, 34 பேட் ஃபர்ஸ்ட், 47 சேசிங் ஜென்ரலாக ப்ரிஃபரபுள். பார்க்கும்போது இந்த நம்பர் பார்க்குறப்ப 165 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ், பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜாக, SRH 286க்கு 6 அப்படிங்கிற ஹை ஸ்கோர், DC 80க்கு 10 அப்படின்னு லோ ஆகிருக்காங்க. 150க்கு பிலோவா 36 டைம்ஸு, மீடியம் ஸ்கோர் 25 டைம்ஸ் அண்ட் 190க்கு அபவா 21 டைம்ஸு. இதை மறந்துடுவோம். ரீசெண்டாக 2021க்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு? 19 போட்டிகள், அதில் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 8 வெற்றி, சேசிங்க்கு 10 வெற்றி. இங்கே சேசிங் அட்வான்டேஜ் கொஞ்சம் இருந்திருக்கு. 192 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ், 165லேருந்து 192 மாறி இருக்கு. ரீசெண்டாக ட்ராக்ஸை பெல்டராக கொடுக்குறாங்க, ரீலே பண்ணியிருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 4 விக்கெட் மட்டுமே ஆவரேஜாக. சேஸ் பண்ணுறப்ப நிறைய நேரங்களில் நிறைய விக்கெட்ஸ் விழறதில்லை. SRH 286க்கு 6 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை இந்த சீசனோட முதல் போட்டி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நடக்கும்போது இருந்தது. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் 143க்கு 9 அப்படிங்கிற லோ ஸ்கோரை பண்ணியிருக்காங்க. 143 தான் லோ ஸ்கோருங்கும் போது நிறைய நேரங்களில் அந்த 150 பிலோ வரல. 150க்கு பிலோவா 3 டைம்ஸ் வந்திருக்கு. 190க்கு அபோவா 9 டைம்ஸ் அண்ட் மீடியம் ஸ்கோர் 6 டைம்ஸு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் அப்ரோச்சு, குயிக்காக ஹிட் பண்ணுங்கிற அப்ரோச்சில் இருக்காங்க. இன்றைக்கி டேயில் ஆப்போனன்ட்ஸ் டிசிக்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணணும்னு யோசிச்சா பாசிபிளாக ரெட் சாயில் கொடுக்கலாம். ஏன்னா டெல்லியில் நிறைய நேரங்களில் பிளாக் சாயில் தான். ஸோ ஆப்போசிட்டாக யோசிச்சு ரெட் சாயில் ட்ராக் இன்றைக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. SRH 63 போட்டியில் 38 ஜெயிச்சிருக்காங்க. ஹோம் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். லூஸ் பண்ணது 24 அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி 16 வெற்றியும், சேஸ் பண்ணி 22 வெற்றியும். அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 174 ஆவரேஜ், சேஸ் பண்ணும்போது 150 குறைஞ்சிருக்காங்க. அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் 6 விக்கெட், சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 5 விக்கெட் தான். 247 வரைக்கும் சேஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸு 9 போட்டியில் 6ல் வின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அங்கே கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்டு SRH வின்னிங் பர்சன்டேஜை விட இவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் நல்லா இருக்குது. அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 4 வெற்றி, சேஸ் பண்ணும்போது பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 2 வெற்றி, சேஸ் பண்ணும்போது 4 வெற்றி. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் குறைவாக இருக்குது, சேஸ் பண்ணும்போது ஆவரேஜ் பெட்டராக இருந்திருக்கு. அண்டு விக்கெட்ஸும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அதிகமாக விட்டுருக்காங்க, சேஸ் பண்ணும்போது விக்கெட்ஸ் அதிகமாக விளையாட. அண்ட் 193க்கு 1 அப்படிங்கிற அந்த சேஸை ஹையாக சேஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன் நம்பர் பாருங்கள், இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் போன போட்டியில் கொஞ்சம் டவுனாக இருந்திருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி 245 அதை சேஸ் பண்ணியிருக்காங்க SRH பஞ்சாப் கிங்ஸுக்கு எகென்ஸ்டாக. அண்டு அதுக்கு முன்னாடி SRH 152 அப்படின்னு ஆனாங்க. GT ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ரீசன் நம்பரை பாருங்கள், ஒரு 200+ அப்படிங்கிறது நிறைய நேரங்களில் வர மாதிரி இருக்குது. ட்ராக் பெட்டராக தான் இருந்திருக்கு. பார்க்கணும் இன்றைக்கி எப்படி ட்ராக் கொடுக்குறாங்கன்ட்டு. எப்படி கொடுத்தாலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட அப்ரோச்சு பால் வந்து ஹிட் பண்ணணும், குயிக்காக ஹிட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் போகிறாங்க. அது ஒரு சில நேரங்கள் ஓகே, சில நேரங்களில் பாலுக்கு ரியாக்ட் பண்ணணும், அதை பண்ணாமல் விடுறதுனால அவங்களோட சக்ஸஸ் இந்த சீசனில் இல்லை. SRH ஓவர்சீஸில் ஹெட்டு, கிளாசன், கம்யூனிட்டிஸ், பேட் கம்மின்ஸ் இவங்களாம் இருக்காங்க. கிளாசன் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார், அவர் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருக்காரு. டிராவிஸ் ஹெட்டு, கம்யூனிட்டிஸ், பேட் கம்மின்ஸ்னு பார்க்கும்போது கம்யூனிட்டிஸ் லேட்டாக வரதுனால பெருசாக பண்ண முடியல. பேட் கம்மின்ஸ் பவுலிங்கில் சிறப்பாக இல்லை, ஹெட்டு கன்சிஸ்டண்ட்டாக பேட்டிங் பண்ணலை. இது ஓவர்சீஸ் பேஸில் மைனஸு. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், அனிகேட்டு, நித்தீஸு இவங்கெல்லாம் கன்சிஸ்டன்ட் பேஸில் இல்லை. எல்லாருமே பிளேயர்ஸு நல்லா விளையாடுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. பட் இவங்க கன்சிஸ்டன்ட் பேஸில் இல்லை. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இந்த சீசன் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி டீம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிரிச்சிருப்போம். இப்போ டீம் பெட்டராக இருக்குன்னு சொன்னால் ரொம்பவே சிரிக்கிற மாதிரி இருக்குது.
ஆனால் பிளேயர் பேஸில் யோசிக்கும் போது அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன் டாப் 4 அப்படின்னு பார்க்கும்போது இவங்கெல்லாம் செம்மையான ஹிட்டர்ஸ், இன்டர்நேஷ்னல்ஸு. அனிகேட் வர்மா, நிதிஷ்குமார். இப்போ அனிகேட் வர்மா செம்ம பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பத்தில் கொடுத்துட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கார். நிதிஷ்குமார்னு யோசிக்கிற இடத்துல எப்படி சென்சேஷனாக இருந்தார் ரீசெண்டாக அப்படின்னு தெரியும். போன சீசனில் செம்ம கலக்கலாக இருந்தார். அது மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு பிளேயர் விளையாட முடியுது, சூப்பராக விளையாட முடியுது அப்படின்னு ஷோ பண்ணார். அது நிதிஷ்குமார். கமிட்மெண்ட்டிஸ் ரீசெண்டாக ஸ்ரீலங்காவுக்கு சென்சேஷன் செம்மையாக பண்ணியிருக்காரு. செம்ம ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு. அதே நேரத்தில் பேட்டிங்கில் பயங்கர ரன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கம்மின்ஸு பெஸ்ட்டு கேப்டன் அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் பேச போகிற ஒரு கேப்டன். பெஸ்ட் பவுலர் நமக்கு தெரியும். ஹர்ஷல் பட்டேல் ஐபிஎல்லில் பெஸ்ட் பவுலர் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஜெயதேவ் உனட்கர் டொமஸ்டிக் லெவலில் வேறு லெவல் பவுலர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. செம்மையான ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அளவு கூட அவரோட நேம் இருக்குது. ஒரு டீமை லீட் பண்ணுற விதமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். சீசன் அன்சாரி நியூன்னு சொல்லலாம். ஆனால் ஆரம்பத்தில் அவரோட ஷோ இருந்தது. பட் தேவைப்பட்டால் கூட அந்த இடத்துல ராகுல் சாகரை பயன்படுத்திருக்கலாம். இன்னும் ஆப்ஷன்ஸ் பேக்கப்புக்கு இருக்குது. ஜாம்பா இருந்தார். அண்டு சமி அப்படின்னு பார்க்கும்போது சீம் ப்ரெசன்டேஷனில் அவரை மிஞ்சிக்க ஆளே கிடையாது. இந்த மாதிரி ஒரு யூனிட்டு இப்போ டோட்டலாகவே டவுனு. அதுக்கு காரணம் அவங்களோட பவுலர்ஸ் ரெஸ்பான்சிபிளாக பவுல் பண்ணலை, பதட்டத்தில் இருக்காங்க. ட்ராக் மேபி பெட்டர் ட்ராக்கு, பேட்டிங் ட்ராக், அதனால் அவங்களோட பவுலிங் பெட்டராக இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த பேட்டர்ஸுக்கெல்லாம் என்ன ஆச்சு, இந்த பேட்டர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக அவுட்புட் கொடுக்கல டோட்டலாகவே. அதனால தான் இந்த டீமு பார்க்கும்போது பிரம்மாண்டமான டீமு, அதில் டவுட் இல்லை. ஆனால் ஃபார்ம் பேஸில் எல்லாருமே டவுனாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க ஓவரால் ப்ராப்ளம். நம்பர் பார்ப்போம். அபிஷேக் சர்மா போன போட்டியில் சூப்பராக இருந்தார். அண்ட் இந்த சீசனில் ஒரு 141 பயங்கரம், அதுக்கப்புறம் ஒரு 40, அப்புறம் 2 சிங்கிள் டிஜிட், அதில் டக் 1. போன போட்டியில் 74. ஸோ அபிஷேக் சர்மா அவரோட மோடை மாற்றிக்கல. சில நேரங்களில் கிளிக் ஆகுது, சில நேரங்களில் டவுன் ஆகிறாரு. டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. கடந்த 5 போட்டியில் ஒரே ஒரு 50. இது மாதிரி டிராவிஸ் ஹெட்டை நிறைய நேரங்களில் பார்க்கறதில்ல, நிறைய கன்சிஸ்டண்ட்டை பார்த்துருக்கோம். இஷான் கிஷான் டோட்டலாகவே டவுனு, சரண்டர் ஆகிட்டார். சொல்லப்போனால் இஷான் கிஷான் நான் செஞ்சுரியோடு ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால் கூட செஞ்சுரி மட்டும்தான்டா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்மாரான பர்ஃபார்மன்ஸு. தொடர்ந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத அவுட்புட்டு, ஏதோ ஒரு டிஸ்டர்பில் இருக்கிற ஒரு ஃபீல். மேபி விக்கெட் கீப்பிங் அவர் இருந்தால் அந்த பெட்டராக பண்ணலாமா என்னவோ தெரில. அதை கூட ட்ரை பண்ணிடலாம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். பட் இஷான் கிஷான் டோட்டலாகவே டவுன், அதில் டவுட்டே இல்லை. ஹென்ரிச் கிளாசன் ஒரு மட்டும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாரு, ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்ட் இருக்குது. அண்ட் ஹைதராபாத்லேயும் அந்த 20s ரீசெண்டாக இருந்திருக்காரு. ரொம்ப லேட்டாக தான் அனுப்புவாங்க. இப்போ கடந்த சில போட்டிகளில் தான் நிதிஷ்குமார் சரியாக இல்லைங்கிறனால அதே நேரத்தில் டாப் ஆட ஒரு சில இடங்களில் ஸ்டெபிலிட்டி கொடுத்து ரன்ஸ் வந்துருச்சு. அப்போ ஹென்ரிச் கிளாசனை ஹிட் பண்ண அனுப்பலாம் அப்படிங்கிற மோடில் போனதுனால, இல்லை ரன்ஸ் அதிகமாக இருக்குது, ஹென்ரிச் கிளாசனை அனுப்பி ரன்ஸை தேத்திப்போம் இப்படின்னு போனேன். இந்த 3 காரணத்தினால ஹென்ரிச் கிளாசன் மேலே வந்திருக்காரு. அண்ட் அதில் கொஞ்சம் சக்ஸஸும் கிடச்சிருக்கு, அதில் டவுட்டே இல்லை. அனிகேட் வர்மா டீசன்ட் பிளேயர். இவர் கொஞ்சம் லேட்டாக வரனால பெருசாக பண்ண முடியல. அண்ட் ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே ஃபெயிலியர். சில இன்னிங்ஸ் ஹைதராபாத்தில் நல்லா இருந்திருக்கு, ஓகே தான். அண்ட் கமிட்மெண்ட்டீஸு வரும்போது ஓரளவுக்கு ஒரு சில இன்னிங்ஸ் ஓகே. பட் பவுலிங் பேஸில் ஹேண்டியாக இருப்பார். இந்த இடத்துல ஓரளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறாரு. பேட் கமின்ஸோட பேட்டிங் வந்தால் ஓரளவுக்கு ஹிட் பண்ண முடியும் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்கு. அபிஷேக் ஓரளவுக்கு ஒரு சில நேரங்களில் பவுல் பண்ணியிருக்கார், நிறைய நேரங்களில் கொடுக்கறது இல்லை. கமிட்மெண்ட்டீஸ் ஓரளவுக்கு ஒரு சில ஓவர் வீசுகிறாரு. பேட் கம்மின்ஸு பாருங்கள் ரன்ஸ் கொடுக்குறாரு. 40 ரன்ஸ் கொடுத்தா ஒரு விக்கெட். அதுக்கு முன்னாடி ஒரு சில போட்டிகளில் ஒரு சில இடங்களில் ஓகே. பட் நிறைய நேரங்களில் ரன்ஸ் கொடுக்குற பேட் கம்மின்ஸை பார்க்குறோம். ஹர்ஷல் ஒரு போட்டியில் 4 விக்கெட் எடுத்தார்னா அடுத்த போட்டியில் நிறைய ரன்ஸ் கொடுத்துறாரு. இப்படி தான். அதுக்கு முன்னாடி ஒரு 4 விக்கெட், 2 முறை 4 விக்கெட் இந்த சீரீஸில் எடுத்திருக்காரு. ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாங்கிற ஃபீல் தான் கொடுக்குறாரு. ஜெயதேவ் உனட்கட் போன போட்டியில் 3 விக்கெட், அதுக்கு முன்னாடி 2 விக்கெட்டு. எண்ட் ஓவரில் வீசும்போது அந்த சக்ஸஸ் கிடைக்குது. இது ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்கு. சீசன் அன்சாரி போன போட்டியில் விக்கெட் எடுத்தார். கடந்த 5 போட்டியில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்கார். சமியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங்கை மறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 75 ரன்ஸ் எல்லாம் கொடுத்தது சமியா அப்படின்னா கண்டிப்பாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவர் தான் கொடுத்துருக்காரு. கடந்த 3 போட்டியில் 3 ஓவர் போட்டிருக்காரு. 28, 28, 48 அண்ட் 8 பிரிச்சிருக்காரு. ஓவராலாக அவரை பிரித்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஃபேக்ட்டு. டெல்லி கேபிட்டல்ஸ் இங்கே ஃபாஃப் வந்ததுக்கப்புறம் டாப் ஆர்டர் ஓகே அப்படின்னா கூட இந்த டாப் ஆர்டரில் இருக்கிற பிளேயர்ஸை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஜெய் ஃப்ரேசர் மெக்கருக்கு இருந்தார். அப்புறம் ஒரு இடத்துல கேஎல் ராகுல் கூட ஓப்பன் பண்ணார். கருண் நாயர் ஓப்பன் பண்ணார். இந்த ஓப்பனிங் ஸ்டாண்டு பெஸ்ட்டாக இல்லை. ஸோ அது ஒரு மைனஸ்னு பார்க்கணும். அபிஷேக் போரில் போன போட்டியில் விக்கெட் கீப்பிங் மாற்றினாங்க.
டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல சறுக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. ஓரளவுக்கு பேட்டிங் இருக்குது, டெப்த் இருக்குது, யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. குறிப்பாக கருண் நாயர் ஒரு இடத்துல ஃபஸ்ட் போட்டியிலே நல்லா விளையாண்டார், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு, அதுக்கு பெருசாக கன்வெர்ட் பண்ணல. கேல பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாண்டுருக்காரு. அக்சர் பட்டேலும் ஒரு டீசென்ட் அவுட்புட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸ்டப்ஸ் மிடில் ஒரு ஸ்டெபிலிட்டி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காரு. அந்த 30s நிறைய ஸ்கோர்ஸ் வந்துட்டு இருக்கு. இது போதுங்கிற அளவுக்கு தான் டெல்லி கேபிட்டல்ஸ் யோசிக்கிறாங்க. சிங்கிள் ஹேண்டடாக நிறைய போக வேண்டாம். ஏன்னா கேஎல் ராகுலுக்கு கொடுக்குற கமெண்ட்டே அதுதான், நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த 30s அடிங்க போதும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அங்கே போய்கிட்டு இருக்குது. எல்லாருமே அந்த 30s வந்தால் தேவையான ஸ்கோர்ஸ் வந்துட்டு ஃபீல் இருக்குது. பட் ஸ்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆரம்பத்தில் மிச்டார்க்கோட அந்த விக்கெட் டேக்கிங் பயங்கரமாக இருந்தது. ரைட், போன போட்டியில் விக்கெட் எடுத்தார், அது இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்கு முன்னாடி பாருங்கள், விக்கெட் டேக்கிங்கில் இல்லை, மிச்சல் ஸ்டார்க் எண்டில் தான் விக்கெட் எடுத்தார். அண்ட் குல்தீப்போட விக்கெட் டேக்கிங் பார்த்தீங்கன்னா கடந்த 5 போட்டியில் 2 விக்கெட்டு. மெயின் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்காதனால டெல்லி கேபிட்டல்ஸோட அந்த லாஸ் தொடருது. பார்க்கலாம், ஃபார்ம் பேஸில் கடந்த போட்டியில் ஒரு 62 அண்ட் இன்ஜுரி கன்சர்ன் இந்த சீசனில் இருந்தது. அதனால தான் நடுவில் சின்ன சின்ன போட்டிகள் விளையாடாமல் இருந்தார். கண்டிப்பாக சூப்பர் பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அபிஷேக் போரல் விக்கெட் கீப்பராக இருக்குன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கலாம். அண்ட் டெல்லியில் நல்லா விளையாட மற்ற இடத்துங்களில் கொஞ்சம் சுமாரான அவுட்புட் கொடுத்துருக்காரு. ஹைதராபாத்தில் விளையாடல இது வரைக்கும். கருண் நாயரோட நம்பர் கடந்த 4 போட்டியில் கொஞ்சம் டவுன். என்ன சொல்லப்போனால் கடந்த 5 போட்டியில் ஒரு டக்கும் ஆயிருக்காரு. ஓவராலாக அவ்வளோ பெருசாக போகலை, இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியல. சின்னதாக நவுஸை ஹோல்ட் பண்ண மாட்டாரோ அப்படின்னு தோணுது. டொமஸ்டிக்கில் ஒரு ஃப்ரீடம் இருந்தது, ஐபிஎல்லில் அந்த ஃப்ரீடமோட விளையாடலையோ அப்படின்னு தோணுது. எனிவே பார்க்கலாம். கேஎல் ராகுல் ஓரளவுக்கு டீசன்ட் நம்பர், இனிஷியல் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்ன இருந்த கேஎல் ராகுல் பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவார் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்தது. பட் இப்போ அந்த 30s 40s அப்படிங்கிற ரேஞ்சிலே இருக்கார். ஸோ அதை நம்ம பார்க்குறோம். குயிக்காக அடிக்கணுங்கிற மோடில் மாறி இருக்கார். அண்ட் அக்சரோட அந்த இன்னிங்ஸும் ஓரளவுக்கு அந்த 30s இருக்குது, அதுவுமே டீசெண்டாக பார்க்கலாம். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுருக்கார். கண்டிப்பாக ஒரு 2 சிங்கிள் 1-1 அப்படின்னு இருந்தால் கூட மிடில் அந்த 30s இருந்திருக்கு. தேவைப்பட்ட என்ன மாதிரி பண்ணணுமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாரு. விப்ராஜ் சில நேரங்களில் ப்ரொமோஷன், போன போட்டியில் அசுதோஷுக்கு ஓவராக விப்ராஜ் கொடுத்தாங்க, அதுக்கு தகுந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு. அசுதோஷ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு, கண்டிப்பாக நல்லா விளையாடுறாரு. ரொம்ப லேட்டாக வரதுனால இன்னிங்ஸ் பில்டிங் அதே நேரத்தில் ஃபேண்டசி பேஸில் பெருசாக யோசிக்க முடியல. பவுலிங்கில் அக்சரோட பவுலிங் கண்டிப்பாக ரீசெண்டாக நல்லா இருக்குது, இம்ப்ரூவ் ஆகியிருக்காரு. கடந்த 2 போட்டியில் பேட்டிங் பவுலிங் 2லேயுமே பண்ணுறாரு. ஏன்னா ஆரம்ப போட்டிகளில் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது இல்லை, மொத்தமாகவே 5 விக்கெட்டோ என்னமோ தான் எடுத்திருக்காரு. ஸோ அது கடந்த 2 போட்டியிலே 4 விக்கெட் அப்படிங்கிற இந்த இடமும் இருக்குது. விப்ராஜ் ஸ்ரீகாமோட பவுலிங் கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க, கண்டிப்பாக தொடர்ந்து பயன்படுத்தலைங்கிறது அங்கே மைனஸு. சொல்லப்போனால் கடந்த 5 போட்டியில் 3 போட்டியில் ஒரு ஓவர், மற்ற 2 போட்டியில் 4 ஓவர் அப்படின்னு இருந்திருக்கு. கண்டிஷன் பேரில் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிச்டார்க்கோட பவுலிங் விக்கெட் டேக்கிங் போன போட்டியில் இருந்து அண்ட் ஓவராலாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஜஸ்வந்த் சமீரா விளையாண்ட போட்டிகளில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த சீசனில். குல்தீப்போட விக்கெட் டேக்கிங்கை பார்த்தோம். முகேஷோட விக்கெட் டேக்கிங் ஓரளவுக்கு ஓகே, ஆனால் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. சில நேரங்களில் இந்த சீசன்லேயே ஒரு 4-4 எடுத்திருக்காரு. அண்ட் 2 போட்டிக்கு முன்னாடி ஒரு 4-4 எடுத்திருக்காரு. அது எண்டோரில் அது ட்ராக் பேஸில் அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எண்டோரில் விக்கெட் விழுவுங்கிற ட்ராக்கில் நடந்தது. அது 2 டீம்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக எஸ்ஆர்ஹெச் தான் ஆன் ஷீட்டில் பெஸ்ட்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. பட் டிசியை பொறுத்த வரைக்கும் அந்த இன்டென்ட் ஷோ பண்ணுறாங்க, கடைசி வரைக்கும் போராடுறாங்க. அண்ட் அதே நேரத்தில் ஃபார்ம் பேஸில் போன போட்டி வந்தார். கேஎலோட ஃபார்ம் நல்லா இருக்குது, அக்சரோட ஃபார்ம் நல்லா இருக்குது, ஸ்டப்ஸ் மிடில் நல்லா பண்ணுறாரு. கருண் அபிஷேக் டாப் ஆர்டரில் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த இடம் பார்க்கணும். அண்ட் பவுலிங் பேஸில் ஸ்டார்க் அண்ட் குல்தீப் வரணும். ஸோ இதுதான் டெல்லிக்கிட்ட நிறைய ஏகப்பட்ட ரெக்வஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நடந்தால் டெல்லிக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது. எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பாக அவங்க இனி மிஸ் பண்ணுறதுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த மோட்டிவில் விளையாடுவாங்க. அது கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸுக்கு டேஞ்சர், எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஈக்குவலாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். எந்த டீம் ஜெயிக்கும் எந்த டீம் தோக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னால் கெஸ் பண்ணவே முடியல. பட் ஓவராலாக பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச் வின்னிங் பாசிபிலிட்டி அதிகமாக நான் பார்க்குறேன். பட் நான் ஆரம்பத்தில் இந்த சீரியஸ் ஸ்டார்ட்டில் நான் 4 டீம் சொன்னேன், அதில் டெல்லி கேபிட்டல்ஸும் இருந்தது. எனக்கு பெஸ்ட்டு டீமாக குஜராத் டைட்டன்ஸ் இருந்தால் கூட கேப்டன்சியில் கில் சொதப்பிடுவாருங்கிற மாதிரி நான் யோசித்தேன். பட் கேப்டன்சி கில் பண்ணாரா நெகரா பண்ணாரா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. எனிவே இப்போ டெல்லி கேபிட்டல்ஸை தள்ளிட்டு அந்த டீம் உள்ளே வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இன்னுமே மேட்சஸ் இருக்குது, அவ்வளோ ஈஸியாக தள்ளிட முடியாது. மும்பை, ஆர்சிபி, பஞ்சாப் இவங்கெல்லாம் டாப்பில் இருக்காங்க.
ஸோ அவங்க கூட நான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வச்சுருந்தேன். இந்த போட்டி ஜெயிச்சாங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும், டெஃபினட்டாக அந்த லிஸ்ட்டில் வரதுக்கு முயற்சி பண்ண முடியும். அண்ட் குஜராத் டைட்டன்ஸு ரொம்பவே சூப்பராக விளாண்டுருக்காங்க. இன்னுமே 4 போட்டி அவங்களுக்கு ரிமைனில் இருக்குது. ஸோ அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். டாப் 2ல் கூட ஃபினிஷ் பண்ணுவாங்க, பார்க்கலாம். இனிஷியல் பால் டெஃபினட்டாக சமி எடுத்துக்கிறாரு, கூட ஜெயதேவ் உணர்கட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம். பேட் கமின்ஸ் கொஞ்சம் லேட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி ஃபாஸ்ட் பவுலிங்லேயே போகலாம். கொஞ்சம் வேரியேஷன் வெரைட்டி தான் இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு தேவைப்படுது. சீசன் அன்சாரி மிடில் பேஸில் பவுல் பண்ணுவார். அண்ட் தேவைப்பட்டால் அபிஷேக் சர்மா, ரொம்ப ரேராக தான் அபிஷேக் சர்மாவோட பவுலிங் இப்போ இருக்குது. கமிண்ட் டேஸ் வந்ததுக்கப்புறம் கமிண்டுக்கு தான் போகிறாங்க, அபிஷேக்கு போகிறதில்ல பவுலிங் பேஸில். அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங்கில் நியூ பால், சமீரா அண்ட் ஸ்டார்க் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். சில நேரங்களில் மாறி கூட இருக்குது, முகேஷ் அப்படின்னு கூட ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்க. அண்ட் சமீரா பெஸ்ட்டு நியூ பாலில், கண்டிப்பாக அப்படி பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். அண்டு விப்ராஜ் நிக்காமோட பவுலிங் பவர்ப்ளேலே சில நேரங்களில், பட் லெஃப்ட் ஹேண்டராக டாப்பில் இருக்கிறதுனால ப்ராப் பிரேக் பவுலர் தேடலில் யோசிச்சா அங்கே இல்லை. அதனால டெஃபினட்டாக சமீரா அண்ட் ஸ்டார்க் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மிடில் பேஸில் குல்தீப், முகேஷ் உங்களோட ஓவர் இருக்கும். பவுலிங் ஆப்ஷனில் அடிஷ்னலாக அபிஷேக் சர்மா அண்டு கூட கமிண்ட் மெண்டிஸ் நான் மிஸ் பண்ணுறேன் ஒரு டைமும். ஸோ கண்டிப்பாக பவுலிங் ஆப்ஷனில் கமிண்ட் மெண்டிஸ் இருப்பார். கமின்ஸு, ஹர்சல் அண்டு சமி மோஸ்ட்லி முழுமையாக வீசுவாங்க. உணர்கட் கொஞ்சம் இப்போ ப்ரையாரிட்டி பேஸில் அதிகமாக இருக்கார். ஹர்சலுக்கு ஓவராக உணர்கட்டுக்கு போகிறாங்க. அண்ட் உணர்கட்டுக்கு எண்ட் ஓவர் கொடுக்குறாங்க. ஸோ போன போட்டியில் உணர்கட்டுக்கு தான் ஹர்சல் கொடுக்காம உணர்கட்டுக்கு எண்ட் ஓவருக்கு போனாங்க. ஹர்சல் உணர்கட் மோஸ்ட்லி எண்ட் ஓவரில் எதிர்பார்க்குறோம். சமிக்கான ஓவர்ஸ் மோஸ்ட்லி ஏழியாக முடிச்சு அவர் வெளியில் அனுப்ப தான் பார்க்குறாங்க. அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட், ஒரு இன்டென்ட் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணுறாரு, ஒரு டிஸ்டர்ப் ஆகிறார் சமி. எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்க பார்க்குறாரு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பேஸுக்கு வேலையே இல்லை, பேஸ் போட்டால் அடி தான், செம்ம அடி தான் அப்படின்னு இருக்குது. அண்டு லென்த் வீச பார்க்குறாரு. எந்த ட்ராக்கில் லென்த் அப்படிங்கிறது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வீசணும். அது ஏதோ ஒரு வகையில் சமி டிஸ்டர்ப் ஆகிருக்காரு. அதெல்லாமே அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், எப்படியோ மிஸ் ஆகிறாரு. அண்ட் இந்த பக்கம்னு பார்க்கும்போது ஸ்டார்க்கு, குல்தீப், முகேஷ், சில நேரங்களில் அக்சரோட முழுமையான ஓவர் இருக்கும். ஸ்டார்க் அண்ட் முகேஷ் எண்ட் ஓவரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். SRH ஒரு போட்டி அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது 13-12 அப்படின்னு இருக்காங்க. அண்டு அதில் ஒரே ஒரு பேட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா வின் 6-6ன்னு தான் பவுல் ஃபஸ்ட்டு அண்ட் 6-7 அப்படிங்கிற மாதிரி பேட் ஃபர்ஸ்ட் வின்னு. SRH ரீசெண்டாக கடந்த 5 போட்டியில் 2 வின் அடைஞ்சிருக்காங்க. DC பாருங்கள் கொஞ்சம் டவுன் ஆகிருக்காங்க ரீசெண்டாக தோல்விகளில். அதுலேயே ஒரு சூப்பர் ஓவரில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எகென்ஸ்டாக வின்னு, ரொம்ப க்ளோஸாக இருக்கிற இடத்துல டஃப்பாக போயிருக்கு ஓவராலாக. DC வந்து ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்காங்கங்கிறத ஒத்துக்கணும். அந்த 2 டீம் கடையில் பார்க்கும்போது கடந்த 8 போட்டியில் 2 போட்டி மட்டுமே SRH ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது ஓவராலாக SRH கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. அப்படின்னா ரீசெண்டாக DCயோட அந்த பாசிட்டிவ் இருக்குது. இன்றைக்கி போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது SRH ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கிறேன். நான் SRH கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். DCயை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷரில் விளையாடுவாங்க. அந்த ஒரு இடத்த அட்வான்டேஜாக SRH எடுத்துக்கலாம். டாப் 14 மைண்டில் பார்த்துக்கங்க இந்த பிளேயர்ஸு. அண்ட் மேக்ஸிமம் பேட்டர் பீஸில் போயிருக்கேன். பிக்கில் கருண் நாயர், இஷான் கிஷான், ஜெயதேவ் உணர்கட், சமீரா இவங்கள குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. கருண் நாயர் டீசன்ட் பிளேயர், அதை பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி பெரிய கிரவுண்ட்ஸில் நிறைய ரன்ஸ் ஓடக்கூடிய பிளேயர், ஸோ அதை கொஞ்சம் பார்க்கணும். ரெண்டாவது கருண் நாயர் ப்ரெஷரில் இருக்கார், அந்த ஒரு விஷயந்தான் மைனஸாக நான் பார்க்குறேன். அதை ரிலீஸ் பண்ணி அவர் ஃப்ரீ ஃப்ளோவாக விளையாண்டா போதும், அது பண்ணுவாராக பார்க்கணும். இஷான் கிஷான் அண்டர் ப்ரெஷர் பார்க்கலாம். ஜெய்தேவ் உணர்கட் எண்ட் ஓவரில் வீசும்போது இந்த பெரிய பவுண்டரி டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பால் வீசுறது, வேரியேஷனில் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். சமீரா நியூ பாலில் ஸ்விங்கு அண்ட் லேட்டர் பேஸில் வெரைட்டி, ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அபிஷேக் சர்மா, KL ராகுல், அக்ஷர் பட்டேல் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே தான், எல்லாருமே ஓகேன்னு சொல்லலாம். அண்ட் KL ராகுல் முன்ன மாதிரி இல்லை, அந்த 30s ரேஞ்சில் இருக்கார் அப்படிங்கிறது மைனஸ். அக்ஷர் கொஞ்சம் நல்ல சாய்ஸாக பார்க்குறேன் ஓவராலாக அந்த மற்ற அபிஷேக் சர்மா, KL ராகுலை கம்பேர் பண்ணும்போது. பட் ஸ்டில் அக்ஷரை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய இன்னிங்ஸ் கொடுக்குறாரான்னு அப்படி இல்லை, அந்த 30s ரேஞ்சில் தான் இருக்கார். அண்ட் 2 விக்கெட் எதுவும் முன்ன மாதிரி எடுத்தார், இந்த கடந்த 2 போட்டியில் எடுத்திருக்க மாதிரி எடுத்தால் பாசிட்டிவாக பார்க்கலாம். ஃபாஃபு, டிராவிஸ் ஹெட், கிளாசன் இவங்களும் இன்னிங்ஸ் பில்டிங்கில் பெட்டராக இருக்க முடியும். அண்ட் நிறைய ஓப்பனர்ஸ் இங்கே சக்ஸஸ் பண்ணுறதுனால இவங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். கிளாசன் மிடில் பேஸில் செம்ம ஹிட்டிங் கொடுக்குறா, அதே நம்பர் 4ல் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸும் கொஞ்சம் இந்த நம்பர் 4ல் ஒரு 50+ மாதிரி வந்தால் பெரிய பாசிட்டிவாக அமையும். விக்கெட் கீப்பர் KL ராகுல், கிளாசன், அபிஷேக் போரலே இன்க்ளூட் பண்ணலாம். விக்கெட் கீப்பிங் அபிஷேக் போரல் பண்ணுறாரு, அதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். மோஸ்ட்லி அப்படி கண்டினியூ பண்ணான்னு நினைக்கிறேன். ஏன்னா KL ராகுல் நிறைய மிஸ் பண்ணுறாரு, போரல் கொஞ்சம் பெட்டராக இருக்கார். பட் ஒரு இடத்துல அபிஷேக் போரலில் தவறாக யோசிக்கணும்னா
அவர் டிஆர்எஸ்ஸை சரியாக சொல்ல தெரியல. கேஎல் அளவுக்கு கொஞ்சம் துல்லியம் இல்லை, அது கொஞ்சம் மைனஸாக பார்க்குறேன். இஷான் கிஷானையும் ஒரு சில டீம்ஸில் எடுக்க முயற்சி பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓரளவுக்கு டாப் ஆர்டர், பட் ஒரு சில டீம்ஸை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபார்மில் மட்டும் இல்லை, மைண்ட் லெவலில் டிப்ரெஸ்ஸாக டவுன் ஆகிருக்காரு. ஹெட்டு டீசன்ட் சாய்ஸு, ஸோ ஆப்வியஸாக ஃபாஃப் நல்ல சாய்ஸு. ஸ்டப்ஸு கொஞ்சம் லேட்டாக வர, அதை யோசிக்கிற மாதிரி இருக்குது, பெரிய பவுண்ட்ரி அப்படிங்கிறதுனால மேபி ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு அங்கே கொஞ்சம் டஃப்பு. கருண் நாயரை யோசிக்கலாம், டீசெண்டான பிக்கு. அபிஷேக் சர்மா, அக்சர் பட்டேல், விப்ராஜ் நிக்காம் ஒரு சில டீம்ஸில் எடுக்க பாருங்கள். அண்ட் பேட்டிங்கில் வந்தாலும் நல்லா ஆடுறாரு. பவுலிங்கில் ஸ்டார்க்கு, கம்மின்ஸு, ஹர்சல் டீசன்ட் சாய்ஸு, குல்தீப் நல்ல சாய்ஸு. இந்த மாதிரி பவுண்டரி மென்ஷனாக தூக்கி போடுவார். பட் கான்ஃபிடென்ட் அவ்வளோவா இல்லை. ஒரு விக்கெட்டே எடுத்தால் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது கேள்வியாக தான் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் உனட்டட் டீசன்ட் சாய்ஸு லேட்டாக வரதில்ல. இல்லை இவங்களை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விப்ராஜ் நிக்காமுக்கே போகலாம், ஏன்னா விப்ராஜ் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா விப்ராஜ் நிக்காம் டீசன்ட் சாய்ஸ். பேட்டிங்லேயும் வராரு அப்படின்னு பார்க்கலாம். இல்லை வேறு யாராவது டாப் ஆர்டர் பேட்டை எடுத்துருக்கலாம் அப்படின்னா, ஏன்னா அங்கே பவுலிங் டிஃப்ரெண்ட்டாக ரொட்டேட் ஆகுது, அதனால கொஞ்சம் சொல்கிறேன். அதில் எனக்கு வந்து இஷான் கிஷான் கூட ஒரு டீசன்ட் சாய்ஸாக பார்க்குறேன். கேப்டன் சக்சர் ஒரு டீசன்ட் சாய்ஸு. ஸ்டில் நிறைய ஸ்கோர் அடிக்க முடியுமா, இங்கே கொஞ்சம் பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணுற பிளேயரை எடுத்துக்கிறது பெட்டர். டாப்பில் இருக்கிற ஹெட்டு, அதே நேரத்தில் இஷான் கிஷான் அண்டு அபிஷேக் சர்மா, இவங்க 3 பேரும் இந்த பர்டிகுலரில் நல்லா பண்ணியிருக்காங்க. 3 பேர்த்தில் ஒருத்தரை கேப்டனாக போகிறது ஓகே, பட் ஃபார்மில் கன்சிஸ்டன்ட் பேஸில் இவங்க இல்லை. சேஃபாக யோசிக்கிறீங்க, ஸ்மால் லீக்குக்கு யோசிக்கிறீங்கன்னா அக்சர் பட்டேல் நல்ல சாய்ஸு. அண்டு ஓரளவுக்கு இன்னிங்ஸ் பில்டிங் அப்படின்ற பேஸில் ராகுல் டீசன்ட் சாய்ஸ். பட் க்ளவ் பாயிண்ட்டும் ராகுல் கிடைக்காது அப்படிங்கிறதுல ராகுலை வைஸ் கேப்டனாக போடணுமான்னு மட்டும் யோசிச்சுங்க. இப்போதைக்கு சேஃப் சாய்ஸில் இவங்க 2 பேர்த்தையும் நம்ம யோசிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிக் பண்ணணும், கொஞ்சம் ஜிஎல் பேஸில் யோசிக்கணும்னா அங்கே வந்து கருண் நாயரை யோசிக்கலாம். அது வந்து ஒரு டீசன்ட் சாய்ஸு. இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணியிருக்காரு. மேபி அந்த 30+ போனதுக்கப்புறம் அந்த கான்ஃபிடென்ட் வரலாம். இப்போ 30+ வரதுக்கு தான் கஷ்டப்படுறாரு. இல்லை கருண் நாயரை கிராண்ட் லீக்குக்கு ட்ரை பண்ணுறதுக்கு நல்ல சாய்ஸு. அதே மாதிரி டிராவிஸ் ஹெட்டு, ஃபாஃபு, அபிஷேக் சர்மா, இவங்கெல்லாம் டீசன்ட் சாய்ஸ். இவங்கெல்லாம் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவாங்க அப்படின்ற இடத்துல. டீம் பாருங்கள், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.